ஒரு வயல் கிராமத்தில் முத்துசாமி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் தனது ஆடுகளை வயல் பகுதிக்கு கொண்டு சென்று மேய்ப்பான். முதல் சில நாட்கள் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். பசுமையான புல், குளிர்ந்த காற்று, சுறுசுறுப்பான ஆடுகள் எல்லாமே அவனுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. ஆனால் சில தினங்களுக்குப் பிறகு அவனுக்கு சலிப்பு வந்தது. இப்படி ஒரே அமைதியாய் கிடக்கிறது, என்ன செய்வது என்றவன் யோசித்தான். அப்போதுதான் அவன் ஒரு குறும்பு திட்டம் போட்டான். ஒரு நாள் திடீரென அவன் புலி 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 என்று கத்தினான். வயலில் இருந்தவர்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்த்தார்கள். ஆனால் புலி எங்கும் இல்லை. முத்துசாமி சிரித்துக்கொண்டே உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்றான். கிராமத்தினர் கோபப்பட்டாலும் சிறுவன் என்பதால் ஒன்றும் சொல்லாமல் சென்றனர். அடுத்த நாளும் அவன் அதையே செய்தான். புலி புலி என்று மீண்டும் கூவினான். கிராமத்தினர் ஓடி வந்ததும் இது மீண்டும் பொய் என அறிந்தனர். இப்போது அனைவரும் முத்துசாமியை நம்பாமல் போனார்கள். ஒரு நாள் உண்மையாக ஒரு பெரிய புலி காட்டிலிருந்து பாய்ந்து வந்து ஆடுகளை துரத்தியது. ஆடுகள் பயந்து கொண்டு ஓடின. முத்துசாமி நடுங்கியபடி அழைத்தான். உதவுங்கள், புலி உண்மையிலேயே வந்துவிட்டது, தயவு செய்து வாருங்கள். ஆனால் கிராமத்தினர் அவன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்று நினைத்து யாரும் வரவில்லை. புலி பல ஆடுகளை அடித்தது. முத்துசாமி துக்கமாக அழுதான். அவன் தான் செய்த தவறை உணர்ந்தான். பிள்ளைகளே, இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது.